அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் பீக்கங்காய் குடமிளகாய் வைத்த ஒரு அட்டகாசமான ஒரு கிரேவி செய்ய போகிறேன். கிரேவின்னு சொல்கிறத விட நாங்கள் எங்கள் பக்கம் வந்து தீச்ச ஆணம் அப்படின்னு சொல்லுவோம். இறால் போட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள் எனது வீடியோவை. இது வந்து இறால் போடாமல் வெஜிடபிள் மட்டும் சேர்த்து நான் செய்திருக்கேன். சூப்பராக இருக்கும், செய்து பாருங்கள். இதுக்கு தேவையானவை வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு, அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் 1/4 கப்பு, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நைஸாக அரைச்சிக்கின்னு அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு இந்த தக்காளி வெங்காயம் அரைச்சிருக்கோம் இல்லையா, கருவேப்பிலெல்லாம், இதோடு வந்து கொஞ்சம் புதினா மல்லி போட்டால் நல்லாயிருக்கும் இன்னும். இப்போ வந்து அதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். எப்போதும் எனது வீடியோவில் வந்து உப்பு சேர்க்கும் போது எனக்கு வந்து வீடியோ வந்து டக்குன்னு எடுக்க முடியாது. ஒரு சில வீடியோவில் உப்பு போட்டு நான் வந்து காமிச்சிருப்பேன். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உப்பு போடும் போது எடுக்க முடியலையே அப்படின்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதுக்கு கொஞ்சமாக தான் மசாலா சேர்க்கணும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூனுக்கு 3/4 டீஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கின்னு, இது வந்து இறாலோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அது வந்து தீச்சானம் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்கும், அருமையான ரெசிபியாக இருக்கும். இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ வந்து இது வந்து குடமிளகாயும் பீக்கங்காயும் வைத்து செய்திருக்கேன். நீங்கள் வந்து பீக்கங்காய் மட்டும் வைத்து செய்து பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குடமிளகாய், 2 பச்சை மிளகா, பீக்கங்காய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் வந்து இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுப்போம். வதக்கி விட்டுட்டு தான் தேங்காவை நம்ம சேர்த்துக்கணும். தேங்காய் வந்து 1/4 கப்பு அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானது. ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா குருமா பதத்துக்கு இது இருக்குன்னு. அதனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. தேங்காய் சேர்த்துட்டு அதில் வந்து 1 கப்பு அல்லது 1/2 கப்பு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க. அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இது குயிக்காகவும் ரெடி ஆகிடுங்க. சூப்பரான ரெசிபி, செய்து பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம கொதி வந்த உடனே நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். நல்லா கொதி வந்துருச்சு. பீக்கங்காய்லாம் வந்து குயிக்காக ரெடி ஆகுறது. பீக்கங்காய், அந்த குடமிளகாயெல்லாம் ரொம்ப வந்து சீக்கிரம் வந்து மென்மையானது, குயிக்காக ரெடி ஆகிடும். நம்ம வதக்கும் போதே ரெடி ஆகிடும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். அனைவரும் சாப்பிட வாங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் புதிய ரெசிபியுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.